Hi friends, welcome to பொறியியலின் பயணம். இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டெஸ்டினேஷன் இன்டூ லிமிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ். அதாவது கொஷின்ஸில் அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது போல் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதிலிருந்து நம்மளுக்கு ஷாஃப்டோட லிமிட்ஸ், அதாவது ஹெச் லிமிட் எல் லிமிட், அதே போல் ஹோலோட ஹெச் லிமிட் எல் லிமிட் கொஷின்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா அதை எப்படி கன்வர்ஷன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. ஒன் செகண்ட் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா, வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டைமென்ஷன் ஸ்டெப் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஸ்டாண்டர்ட் டெஸ்டினேஷன், நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டைமென்ஷன் ஸ்டெப் வந்து 0, 3, 6, 10, 18, 30, 50, 18 இது போல் போயிட்டே இருக்குது. அதே போல் நம்மளுக்கு அப் டு இன்க்ளூடிங், ஓகேங்களா, 3, 6 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா IT5 அப்படின்னா 7I இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் மெமரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, அடுத்தது IT6 அப்படின்னா நம்மளுக்கு 10I தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது IT7 ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து 16I தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அதே போல் IT8 அப்படின்னா அடுத்தது 25I இதுதான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரிங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 டேபிளை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் இதோட ரெண்டோட டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதோட 6ஐயாக இருக்கும். இது ரெண்டும் நம்ம பண்ணும் போது எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 9I டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே போல் இது ரெண்டையும் பண்ணும்போது நம்மளுக்கு 15I டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது போல் நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மெயினாக IT5 அப்படின்னா 7I ஸ்டார்டிங். இதை ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா மீது எல்லாமே வந்து 3 டேபிளாக நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அதே போல் இந்த கொஷின்ஸு கிளியராக பாருங்கள். 50H7D8. ஓகேங்களா, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதை பற்றி பேசுவோம். 50H7D8. இப்போ வந்து ஹோல் அண்ட் ஷாஃப்டோட சைஸ் தேவை. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ரெட்டில் எழுதியிருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியமானது. இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இதை பார்த்துக்கோங்க. டினா ஃபஸ்ட் என்னென்னு பாருங்கள். ஜியோமெட்ரிக் மீன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் ஸ்டெப் பிட்வீன் விச் த கிவன் பேசிக் சைஸ் இஸ் லையிங். ஓகேங்களா, விச் கிவன் பேசிக் சைஸ் இஸ் லையிங். ஓகேங்களா, அதோட ஜியோமெட்ரிக் மீன் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஜியோமெட்ரி மீன் தான் வந்து டி. ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு பேசிக் சைஸுக்கு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போது பேசிக் சைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக் சைஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 இருக்குது. ஓகேங்களா, 50 நம்மளுக்கு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 30, 50 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, 30, 50 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 50ன்ற நம்மளுக்கு அந்த பேசிக் சைஸ் வந்து இருக்குது. இதோட ஜியோமெட்ரிக் மீன். ஜியோமெட்ரிக் மீன்னாவே உங்களுக்கு எல்லாருக்குமே ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். D = 30 × 50. ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னாவே ரூட். ஓகேங்களா, இது போட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து D. ஸோ டியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 37.7 வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, மறுபடியும் கூட சொல்கிறேன். இப்போ வந்து டின்னு என்னென்னா ஜியோமெட்ரிக் மீன் டைமென்ஷன். இந்த டி எதுக்காக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ் லிமிட்ஸான ஃபார்முலாஸ்லாம் நம்மளுக்கு டின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் தான் வந்து இது. ஓகே, நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்கும். வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டுக்கப்புறமா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, ஜியோமெட்ரிக் மீன் டைமென்ஷன் ஆஃப் டைமென்ஷன் ஸ்டெப் பிட்வீன் விச் த கிவன் பேசிக் சைஸ். பேசிக் சைஸ் வந்து எந்த இதில் வந்து லை ஆகிருக்கோ அதோட ஜியோமெட்ரிக் மீன் தான் வந்து டி. ஓகேங்களா, அடுத்தது ஸ்மால் ஐ. ஸ்மால் ஐனா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ் லிமிட். ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ் லிமிட். ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா I = 0.45 cube root of D plus 0.01
இன்ட்டு டி. டி வந்து நமக்கு ஜியோமெட்ரிக் மீன் மூலியமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மீதி இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபார்முலாஸ் நம்ம மெமரி பண்ணி வச்சுருவோம். ஸோ டேரெக்டாக டியை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இதிலிருந்து ஐயை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐயை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐ வந்து இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம அப்படியே மென்ஷன் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணுவோம். 0.453, டியோட வேல்யூஸ் வந்து 38.7 ப்ளஸ் 0.001 இன்ட்டு 38.7. சரிங்களா? இதை நம்ம பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக 1.6 மைக்ரோமீட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதோட யூனிட் வந்து நம்மளுக்கு மைக்ரோமீட்டர். அதையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மைக்ரோமீட்டர் அப்படின்னும் போது நம்மளுக்கு 1.6 இன்ட்டு 10⁻³ mm வந்து வரும். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோமீட்டரை நம்ம எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணும்போது 10⁻³ வந்து நம்மளுக்கு வரும். சரிங்களா? அடுத்தது ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஆஃப் ஹோல் வந்து 0. இது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் வந்து H7ல் ஃபண்டமெண்டல் டீவியேஷன் வந்து 0 ஹோலில். நம்ம அந்த டயக்ராம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஹெச்சோட ஃபண்டமெண்டல் டீவியேஷன் 0. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தது தான். ஸோ அந்த டேட்டாபேஸ் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஷாஃப்டோட ஃபண்டமெண்டல் டீவியேஷனுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா -16 D⁻0.44 மைக்ரோமீட்டர். ஓகேங்களா? இந்த இடத்துல நெகட்டிவ் சிம்பிள்ஸ் வந்து எது குறிக்குது அப்படின்னா நம்ம அப்பர் டீவியேஷன்ஸை குறிக்குது. ஏன் அப்பர் டீவியேஷன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து டி. ஓகேங்களா? ஷாஃப்டோடது டின்னும் போது நமக்கு டவுன்வர்ட்ஸில் இருக்க போது டவுன்வர்ட்ஸில் அந்த இடத்துல இருக்கும்போது டயக்ராம்ஸில் நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துல டவுன்வர்ட்ஸில் இருக்கும்போது நமக்கு அப்பர் டீவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்ராம்ஸில் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் சைன்ஸ் வந்து இருக்குது. நெகட்டிவ் சைன்ஸ் வந்து நமக்கு அப்பர் டிவியேஷன் எல்லாம் நெகட்டிவ் சைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெமைனிங் டேட்டாஸ் தெரியும். ஸோ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். 16 டியோட வேல்யூஸ் வந்து 38.7 0.44. ஸோ ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஆஃப் ஷாஃப்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 80 மைக்ரோமீட்டர் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? 80 மைக்ரோமீட்டர். இப்போ வந்து டாலரன்ஸ், ஹோலோட டாலரன்ஸ் அண்ட் ஷாஃப்டோட டாலரன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எதோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோல் அண்ட் ஷாஃப்டோட டாலரன்ஸ். ஓகேங்களா? இப்போது டாலரன்ஸுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்டு தான். அதோட ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா H7. ஹெச்ன்றது நம்மளுக்கு ஹோல், டின்றது ஷாஃப்ட். ஏன்னா ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இது முன்னாடியே பார்த்தது தான். இந்த இடத்துல 7ன்றது ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல I7. ஸோ I7. ஓகேங்களா? I7க்கு நமக்கு 16I வந்து நமக்கு கிடைக்குது. கரெக்டாக அதோட டாலரன்ஸ். ஸோ நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம் ஹோலோட டாலரன்ஸ். ஹோல் டாலரன்ஸ் ஈக்குவல் டு 87. அதே போல் ஷாஃப்டோட டாலரன்ஸ் கொஷின்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 88. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள் ஷாஃப்ட்டுக்கு 8, ஹோலுக்கு 7. ஸோ 7 வந்து 16I, 8க்கு வந்து 25I. ஸோ 7க்கு 16I 25I. ஓகேங்களா? இப்போது ஐயோட வேல்யூஸ் வந்து நமக்கு கொஷின்ஸில் இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இப்போ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். 16 × 1.6 10⁻³ mm. அதே போல் 25 × 1.6 10⁻³ mm. ஓகேங்களா? இதிலிருந்து ஹோலோட டாலரன்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா அப்ராக்சிமேட்லி 26 மைக்ரோமீட்டர் வந்து கிடைக்குது. இது வந்து ஹோலோட டாலரன்ஸ். அடுத்தது ஷாஃப்டோட டாலரன்ஸ் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டில் வந்து நமக்கு 40 மைக்ரோமீட்டர்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இப்போது ரெண்டுத்தோட டாலரன்ஸ் தெரியும்.
ஓகேங்களா, டாலரன்ஸ் தெரியும். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹோலோட பேசிக் சைஸ் வச்சுக்கிட்டு நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா, இப்போது ஹோலுக்கு H லிமிட்டு L லிமிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ கொஷின்ஸில் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 50H7D8 கரெக்டுங்களா. இதுலேருந்து ஹோல் வந்து ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ஸ் வந்து 0, இதுக்கு முன்னாடியே பார்த்தது தான். இப்போ ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ஸ் நம்ம வந்து 0ன்னும் போது எல் ஆஃப் ஹோலும் பேசிக் சைஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். எல் ஆஃப் ஹோல் அண்ட் பேசிக் சைஸ் ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் டீவியேஷன் 0 இருக்கும்போது நமக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ 50 பேசிக் சைஸ் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க 50. ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து டாலரன்ஸ். டாலரன்ஸ் அப்படின்னாவே ஜென்ரலாக வந்து ஹெச் லிமிட் மைனஸ் எல் லிமிட், இதுதான் வந்து நம்மளுக்கு டாலரன்ஸ் கரெக்டுங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஹோலோடு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஹோல் டாலரன்ஸ், ஹோலோட டாலரன்ஸ் எவ்வளோ இந்த இடத்துல 26 மைக்ரோமீட்டர். ஸோ 0.026 மைக்ரோமீட்டர் நம்ம எம்எம் மாற்றும் போது 0.026. ஹெச் லிமிட் நம்மளுக்கு தெரியாது, ஹெச் லிமிட் ஆஃப் ஹோல் வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் எல் லிமிட் ஆஃப் ஹோல் தெரியும் 50ன்னு சொல்லிட்டு. ஸோ 50 ஓகேங்களா. இப்போது ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா ஹெச் லிமிட் ஆஃப் ஹோல், ஹெச் லிமிட் ஆஃப் ஹோல் ஈக்குவல் டு 50.026 mm. ஓகேங்களா. இதுலேருந்து இப்போ ஹோலோட டைமென்ஷன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா 50 + 0.000 + 0.026 இதுதான் வந்து நம்மளுக்கு ஹோலோட சைஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு எல் லிமிட் ஹெச் லிமிட். இந்த இதில் இருந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ஷாஃப்டோட தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஷாஃப்ட் ஈக்குவல் டு ஓகேங்களா. ஷாஃப்ட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஹெச் ஆஃப் ஷாஃப்ட் ஈக்குவல் டு பேசிக் சைஸ் மைனஸ் அப்பர் டீவியேஷன்ஸ். ஓகேங்களா, இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டயக்ராம்ஸை நீங்கள் ஒரு டைம் சின்னதாக ட்ரா பண்ணுற பாருங்கள். இந்த இடத்துல நம்ம பேசிக் சைஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம் கரெக்டுங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு டி வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, ஸ்மால் டி. நமக்கு எப்பயுமே வந்து இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து அப்பர் டீவியேஷன். இது வந்து ஹெச் லிமிட், இது வந்து நம்மளுக்கு எல் லிமிட். ஓகேங்களா, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொஷனில் தேவை வந்து ஹெச் ஆஃப் ஷாஃப்ட், இதுதான் நம்மளுக்கு தேவை, இதுதான் தேவை கரெக்டுங்களா. இப்போது டோட்டலாக இருக்கக்கூடிய பேசிக் சைஸிலிருந்து நம்மளுக்கு இந்த அப்பர் டீவியேஷன் இதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹெச் மட்டும் கிடச்சிரும்ல, அதுதான் இந்த ஃபார்முலாஸ். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பேசிக் சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னா 50. அப்பர் டீவியேஷன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.08. இது எந்த இடத்துலேருந்து எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஆஃப் ஷாஃப்ட் எவ்வளோ அப்படின்னா 80 மைக்ரோமீட்டர். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் டீவியேஷன் அப்பர் டீவியேஷன், ஃபண்டமெண்டல் டீவியேஷன் தான் இந்த இடத்துல அப்பர் டீவியேஷன். ஸோ நம்ம இதை எடுத்து எழுதியிருக்கிறோம். இப்போது ஹெச் ஆஃப் ஷாஃப்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 49.92 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போது ஜென்ரல் ஃபார்முலாஸ் தெரியும் நம்மளுக்கு. எல் ஆஃப் ஷாஃப்ட் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் ஷாஃப்ட் மைனஸ் டாலரன்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் 49.92 மைனஸ் 0.04 ஏன்னா ஷாஃப்டோட டாலரன்ஸ். இதை நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 49.88 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம ஷாஃப்டோட டைமென்ஷன்ஸை நம்ம மாற்றி எழுதும் போது 50 மைனஸ் 0.12 இப்போ மைனஸ் 0.08. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை பேஸ்ட் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு சின்ன சின்ன
விஷயத்தை நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பேசிக் சைஸும் எல் ஆஃப் ஹோலும் ஈக்குவல். அதே போல் ஹோல் ஆஃப் டாலரன்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலாஸும் தெரியும், அதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்குது. அதே போல் இந்த இடத்துல ஹெச் ஆஃப் ஷாஃப்ட் இந்த ஃபார்முலாஸும் நீங்கள் கிளியராக நோட் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல அப்பர் டிவியேஷன் ஆர் ஃபண்டமெண்டல் டிவியேஷன்ஸ் ரெண்டு ஒன்று தான், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. சரிங்களா, இப்போ மோரலஸ் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், இந்த டேபிள்ஸில் எந்த இடத்துல லையிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஓகேங்களா, அப்போது இந்த ஃபார்முலாஸ் இந்த டேபிளை நீங்கள் கிளியராக படிச்சிருக்கணும். இந்த டேபிளை படிச்சுக்கோங்க. இந்த டேபிளை மெமரைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் மெமரைஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐக்கான ஃபார்முலாஸ், ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ்க்கான ஃபார்முலாஸை நீங்கள் மெமரி பண்ணியிருக்கணும். இதை மெமரி பண்ணியிருக்கணும். அதே போல் இந்த ஃபண்டமெண்டல் டிவிஷன் ஆஃப் ஷாஃப்ட் இதையும் நீங்கள் மெமரி பண்ணியிருக்கணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து கான்செப்ட் தான். நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாவே ஆன்சர் வந்து மோரலஸ் வந்து கிடைச்சிடும். சரிங்களா, இது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குனாலும் இதில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப 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 முக்கியமான டாபிக்.